விபின் மீன் பண்ணை. ஜிலேபி, கட்லா, ரோகு, பாறை மீன்கள் உயிருடன் கிடைக்கும். அனைத்து நாட்களும் கிடைக்கும். ஃபோன் நம்பர் இதோ பாருங்க, 4 ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, தம்ப்லைனும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இந்த மீன் பண்ணையில் நம்ம இதோட வந்து ஒரு 5-6 வீடியோ பண்ணியாச்சு. நம்ம சொந்தக்காரர் தாங்க மக்களே மீன் பண்ண. ஸோ அவர் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கா, அதில் வந்து ஆட் பண்ணி விட்ருக்காங்க. ஏதாவது புதுசாக தான் மீன் கிடச்சிது அப்படின்னா அதில் போடுவாங்களா. அவரு வந்து ஒரு 4 கிலோ சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரா. டக்குன்னு நான் வந்து சரி ஓகே நம்ம என்ன அவரி மீன் வந்து என்ன சமைச்சு வீடியோ பண்ணல. அதெல்லாம் நானும் பெருசாக அவரிலாம் சாப்பிட்டதில்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து சரி போயிட்டு வாங்கி வந்து வீட்டில் கொண்டு போயிட்டு நல்லா நீட்டாக குழம்பு வச்சு ஃபேமிலியோட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆசை வந்துச்சு. அப்புறம் பெங்களூர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருப்பீங்க. திடீர்னு வந்து வீட்டில் இப்போ வீடியோ போட்டிருப்பேன். ஒரே மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சீரிஸ் மட்டும் இப்போ இந்த ஃபேமிலியாக வீட்டில் ஜாலியாக அவர் மீன் குழம்பு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பெங்களூர் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பெங்களூர் நிறைய வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, பாருங்க மக்களே, மீன் பண்ணைக்கு போகிற ரூட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல. நல்ல ஒரு இன்டீரியர் தோட்டத்துக்கால தான் எங்கள் மக்களே பண்ணை வச்சுருக்காரு. பிடிச்சி ரெடியாக இருக்குங்க. ரைட்டுங்க, சரிங்க மக்களே, வாங்க போயிட்டு வாங்கிடுவோம். எங்கேங்க ஒட்டி சாமி, என்னங்க தச்சோடு இருக்குது மக்களே. எங்கே பாருங்க, சும்மாவா சொன்னார் 4 கிலோ. இவங்க சரியான சைஸுங்க. எப்பா ப்ரோ, வேற லெவலுங்க மக்களே. நான் கூட சின்னதுன்னு நினச்சேன். அருமை அருமை. இங்கே நம்ம பண்ணையில் இருந்ததுங்களா? இல்லை பண்ணையில் இருந்ததுங்களா? இல்லை அதான் இப்போ பண்ணையில் அங்கே இருந்ததுங்களா? ஓ, 4 வருஷமாக இருக்குதா? 4 பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இருக்க மாட்டேங்குது. 10 பீஸ் வாங்கி விட்டுதுங்களா மக்களே? பழைய மீன் டீ சாமி, ஒரே மீன் சரியான சைஸுங்க மக்களே. ஆஹா, அழகாக உள்ள வந்துருச்சுங்க, தெரியுதா? எடுத்துட்டாரு. வா இப்போ வேற நல்ல வேலை. டக்குன்னு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுவிட்டுருந்தாரு மக்களே. 10 நிமிஷத்தில் பார்த்தா, இல்லைன்னா வேறு யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இந்த மீன் ஏங்க ஐயோ சரியான சைஸுங்க. வாருங்க மக்களே, நான் கூட 4 கிலோ வாங்க முடி அப்போ நினச்சேன். ஒரே மீன் 4 கிலோனாரா? சரி, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு நினச்சானே. இவ்வளோ பெரிய அவரி மீன் இன்றைக்கி தான் மக்களே லைஃப்லேயே இல்லை. அவரி மீன் இன்றைக்கி தான் இவ்வளோ பெருசு நான் லைஃப்பில் பார்க்குறேன். இப்போ விசேஷத்துக்கு போக்குவரத்துக்கு 10 கிலோ 5 கிலோனா 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ 20 கிலோ 50 கிலோ 30 கிலோ வரைக்கும். அதான் கேட்டேன். ஓகே சரிங்க மக்களே, ஏதாவது விசேஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். மெயினாக என்ன மீன் நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குங்க? பாறை தான். ஓகே ஏரி வவான்னு சொல்லக்கூடிய பாறை மீன் இருக்குல்லங்க மக்களே, அதுதான் மெயினாக இருக்கும். அப்புறம் ஜிலேபி இருக்கும். அப்பப்போ வந்து மீன் மாறும், ஆனால் பாறை எப்பவுமே இருக்கும். ஓகே சூப்பர். ஓகேங்க தலை மக்களே, தம்ப்லைனு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க ஃபோட்டோ எறிய வேண்டியதா. இப்படியே விட்டோம்னாலும் ஒரு நாள் அப்படியே உயிரோடு இருக்க மாட்டேங்க. நேற்று நைட்டே பிடிச்சிட்டிங்க. இங்கே வாருங்க மக்கள். வா, சரிதா சொல்லலாங்களா? ஏய் நெளியுது ஒரு போ பார்த்துங்க, அடிச்சிருக்குது போகுது. ஓஷோ ஏங்க தொடப்பத்திரம் இதெல்லாம் சல்லுன்னு ஒரு வேமோன்னு அடிச்சுன்னா பயங்கரமாக இதாயிரு. அவ்வளோதான் மக்கள், ஜம்முன்னு அடுத்த கட்டமாக வந்து மீனை வந்து செதில் இது பண்ணுறோம். செதில் உருவுறதுக்கு வந்து பாருங்க ஒரு இது ஒன்று வச்சுருக்கிறேன். அப்படி ஈஸியாக வருது பாருங்க. கீழே போட்டு உரட்டோம்னாலும் அல்லது வேறு கத்தி வச்சு உரண்டோம்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பரவாயில்ல, இந்த எக்யூப்மெண்ட் நல்லா வேலை செய்யுது. பரவாயில்லையே. ஆஹா ஏங்க ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. பாருங்க மக்களே, அவ்வளோதான் சதை. ஆனால் இதில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மிங்க. இதில் வாஷ் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது எல்லாமே கொஞ்சம் திறந்து அது உருவிட்டு தேய்ச்சி மேலே இருக்கிறது பூரா சதையும் இருந்தால் மக்களே இருக்குது. வேறு அதில் ஒன்றுமே இல்லைங்க வாஷ் பண்ணுறதுக்கு. மொத்தத்தையும் கழட்டி வெளியே எரிஞ்சாச்சு. உடஞ்சி போயிடாதாங்க.
நெக்ஸ்ட் மக்களே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகுந்து கொண்டு போயிடுறோம். ஓகேங்களா? நம்ம பாருங்க எப்படி போகுது பாருங்கல்ல. பா செமங்க. ஆஹா வரியா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்களே. இது அப்படியே இந்த டிசைன் மாறாமல் ரெடி பண்ணி எடுக்கணும். ஆனால் வேகிறதெல்லாம் சீக்கிரம் வந்துடும்லங்க. வந்துடும். அதான் ஆடு மாதிரியோ கோழி மாதிரியோ ரொம்ப போட்டு தோணணும். ஆஹா இங்கே பாருங்க மக்களே. செமங்க. அப்படியே வச்சு கட்டிட்டீங்கன்னா வாழைல கூட உடையாது. என்னால இணிஞ்சு அடியில் வச்சு அப்படியே கட்டிக்கலாம். ஆஹா தலை பங்கம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க மக்களே தெரியுதா? அப்படியே இந்த பக்கம் பாருங்க தெரியுதா? ஓவராலாக 2 சைடு ஃபுல்லாக பகந்தாச்சுங்க. இதில் கொண்டு போய் நல்லா மசாலாவை இறக்கி விட்டு சுமார் 1/2 மணி நேரம் நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சு எடுத்து அப்படியே வந்து சுடணும். ஓகேங்களா? பெரிய வடை சட்டி இருந்தால் எண்ணெயில் ஓடி பொரிச்சு கூட திங்கலாம். ஆஹா எப்படி செமையாக இருக்குது இல்லைங்க மக்களே. செம. இதுக்கு கவர்லாம் போட்டு கொண்டு போக முடியாதுங்க. இதுதான் வழி. அப்படியே ஜம்முன்னு இதை ஒரு இது உடையாது. நல்லா இருக்கு. ரைட் ஃபுல்லாக பாருங்க மக்களே. வாழை இலையிலேயே இது பண்ணியாச்சு. கவர் பண்ணியாச்சு. சூப்பருங்க. ஆஹா ஏதோ உண்மையாகவே மக்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து இன்றைக்கி பாருங்க அதுவாகவே அமைஞ்சிருச்சு. வித்தவுட் நம்ம பிளான்லேயே இது இல்லைங்க. திடீர்னு நடந்த விஷயம் இதெல்லாம். வீட்டில் கொண்டு போனால் என்னடா இது மாதிரி நினைப்பாங்க. சிறப்புங்க. ரைட்டுங்க தலை சிறப்பு. ஆரம்பிச்சிடலாங்களா? சமைச்சு கூப்பிட்றேன் வந்து சாப்பிட்டு போங்க. சரி ஓகே காரில் வச்சிடலாங்க. சரி மக்கள்ஸ் வாங்க மக்களே கொண்டு போயிட்டு சரியான சம்பவம் பண்ணுறோம். ரைட் மக்கள்ஸு பாருங்க மக்களே ரெடி. சிறப்பு. கொண்டு போயிட்டு ஆரம்பிச்சிடலாம் மக்களே. ரிட்டன் போகும்போது பாருங்கள் மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. மக்களே வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மீன் எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிருங்க. சீக்கிரம் கெடாது. தண்ணிக்கால போட்டு வச்சோம்னா வந்து மீனோட கெட்டு போகிற தன்மை வந்து இதாகுமாம்மா. பார்த்தா மாமாட்ட போக முடியும் கேட்டேன். பிஸியாக இருக்கீங்களா ஃப்ரீயானு. அவர் கம்பெனியில் இருக்கார். நாளைக்கு காலையில் தான் மாப்பிள்ள வரும் அப்படின்னாரு. சரி ஓகே மாமா அப்போ நான் செஞ்சிட்றேன் அப்படின்னேன். ஸோ மக்களே வீட்லேயே எனக்கு செஞ்சிடலாங்க. பத்தி எத்த சோறுன்னு ஒரே மீன் வேறு எத்த சோறுன்னு வெறா மீன். ஓகே மக்களே சிறப்பாக செஞ்சிடலாம். ரைட் மூடி வச்சிருங்க. கோழி கொத்தாம இருக்கும். ஓகேவா மக்களே? அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அப்படியே கொட்டிடலாமா? ரைட் நல்லா சலாய்ச்சிங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான கல்லெண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து கடுகு போட்டு இந்த மசாலா இருக்கல்லங்க, இந்த மசாலா வந்து பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக சூடு பண்ணி தாளிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கோசரம் தான் இந்த மெத்தட். போடலாம்ப்பா. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. போட்டலாம்ப்பா. சூப்பர். லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுக்கோ. ஸ்லிம்மில் வச்சு லைட்டாக தாளிச்சுட்டா போதும். தாளிக்கலாம். அப்படியே எண்ணெய் கோர்த்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா செம்ம ஸ்மெல்லுங்க. மக்களே அவ்வளோதாங்க. ஜம்முன்னு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து வளர்த்தாச்சு.
ரைட். அப்படியே காலாங்க. கலர்ட்டா? கலர் இல்லாமா? ஓகே ஓகேங்க மக்களே, அப்படியே ஒரு கலர் இருமா. நல்லா கெட்டியா ஜெல்லி மாதிரி. தக்காளி சாஸ் மாதிரி ஆயிடுச்சா? தின்னு பார்க்குறீங்களா லைட்டா? செம்மையா இருக்கு. நல்ல கன்சிஸ்டன்சி. ரெண்டு புரிஞ்சுக்கலாம். சார் நிறைய வருது. ஆக்சுவலாக 3 லெமன் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 1.5 லெமன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சார் வந்துருச்சு. போதுங்க, இதுவே போதும். எல்லா மாதிரியே இருக்கா? பர்ஃபெக்டாக இருக்கா? டே பா, முதல்ல கூட கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, இப்போ கரெக்டாக இருக்குது, இப்போ கணக்காக இருக்குது. அப்படியே சாப்பிட்றியா? இது மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னு வைங்க, வந்துடும் பண்ணணுமே பர்ஃபெக்டாக. இப்படியே தான் போட்டு இது பண்ணணும், உள்ளே வைக்கணும். மடிச்சுட்டு இப்படிதான் வைக்கணும். தண்ணியில் வருது, வெளியே வருது. ரைட், அடுத்த கட்டமா அப்படியே ஜம்முன்னு மசாலா தொடவலாம். அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு சும்மா ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி திங்கிறது? என்னால உங்கள்கிட்ட பதில் பேச முடியலா? எப்பா டேய் விடுறானே. அப்படியே அள்ளி இந்த கேப்பு இல்லை எல்லாம் நல்லா வேறு சேவையாக இருக்குல்ல. அப்படி இந்த பக்கம் கிளாஸ் வந்துரு. அழைக்கல சாமி, உங்களெல்லாம் கொஞ்சம் மசாலா ஏறினா தான் நல்லா இருக்கு. அப்படியே சாப்பாடு. தெரியுதா? சூப்பராக தெரியுது. ஆஹா 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 மக்களே, பார்த்தீங்களா எப்படி சும்மா ஜம்முன்னு மசாலா தடவியாச்சு, ஃபுல்லாக பண்ணியாச்சுங்க. அப்படியே வாங்க இந்த பக்கம் சைடு காமிக்கிறேன், தெரியுதா? சிறப்பு. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் காற்றுல உணர வைக்கணும். நல்லா வந்து ஃபேன் காற்றுல வந்து உணரட்டும். கரெக்டாக 5 மணிக்கு 1/2 ஹவர் கழித்து எடுத்து எண்ணெய்க்கால போட்டு பொரிச்சிடலாம். வாங்க இன்றைக்கி 2 ஒன்று பார்த்துடலாம். A few moments later. மக்களே, அடுத்த இடமாக கடையில் வந்து 2 ரீஃபைண்ட் ஆயில் இருக்குமில்லங்க, அது வந்து 2 பாக்கெட் வாங்கினேன். ஸோ இது பத்தாத சமயத்துக்கு நம்ம கவர்மெண்ட் ஆயில், தமிழ்நாடு அரசுடைய பாம் ஆயில் இருக்குது, அது போக பாட்டில் ஊற்றி வச்சு அதுவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறைய ஊற்றலாங்க. மீன் வேறு ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்க, செய்கிறோம். ஏன்னா 1400 போட்டு மீன் வாங்கிட்டு வந்த மீன் ரேட் வந்து 1400 ரூபாங்க போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ செய்கிறது வந்து ஆமாம், அப்போ சும்மா கொடுப்பாங்களா மீன்? இந்த மீன்லாம் கிடைக்கிறதே பெருசு. சும்மா வீட்டில் அப்புறம் 1000 சொல்ல வேண்டியதான். சரிங்க மக்களே, வேறு வளரிட்டேன். மக்களே, அடுத்த கட்டம் இது ஒரு கலவை எண்ணெய்ங்க ஊற்றலாம்ப்பா. தேங்காய் எண்ணெய் ஊற்றலாங்க, கொஞ்சம் வாசத்துக்கும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தானே. ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று, சும்மா 1 லிட்டருக்கு ஊற்று. 1 லிட்டருக்கு வேண்டாம்,
போதும் மக்களே. அடுத்து பாருங்கள் கொய்யாத்தலை. இது வந்து இந்த எண்ணெயில் இருக்கிற டாக்ஸிக் எல்லாம் நச்சுக்களை எல்லாம் நீக்குன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். போடலாம் கருத்தாளிக்கா. அவ்வளோதான் சீக்கிரம் பசிக்குதா வாங்க மக்களே. போட்டலாமா? போடுங்க. இருமா கொஞ்ச நேரம் இருங்க. துணி எங்க? ஓகே. ஏன்னா மக்களே சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளவு இதெல்லாம் செஞ்செல்லாம் பழக்கம் இல்லை. அதனால சரி என்ன நல்லா கொதிச்சுதா கீழே இறக்கி வச்சு மேலே உள்ள போட்டாச்சு. ஏன்னா அப்படியே போட்டு டீ கை பிடிச்சி நீங்கள் அப்போ எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் வேலை ஓரளவுக்கு பாதிமே முழு வேலை கிடைக்கல. அப்படியே எண்ணெய் அள்ளி ஊற்றி பொறிக்க வேண்டியதாங்க. ஏப்பா நல்லா ஓரளவுக்கு இதாகுதா? ஆகுது. நல்லா மொறுக்குன்னு வேணுமா? சரி நல்லா மொறுக்குன்னு வேணுமாப்பா. அப்படியே அது திருப்பும் போது தனியாக கண்டு வந்துருச்சு. செம்மையாக இருக்குது. ஆகாது எப்படி இருக்கு? மக்களே எப்படி சும்மா ஜம்முன்னு வேற லெவலில் ரெடி பண்ணியாச்சு. நல்லா வந்து வச்சா சூப்பராக வந்துருச்சுப்பா. ரைட் நமக்கிட்டே ஆரம்பிக்கலாமா? எடுங்கப்பா. இங்கே எடுங்க. இந்த பீஸ் இதில் எடுப்பா. இங்கே வாருங்க. தெரியுதா? எடுங்கப்பா. இந்தாங்கப்பா. யாருங்க இதா சொல்லமா? மொறுன்னு இல்லை. ஆனால் வெந்தால வந்துருச்சு. பிரமாதமாக இருக்கு. இந்த சைடு இங்கே வைக்கிற ஆறுட்டு. சூப்பராக இருக்குது மக்களே. ரியலி சூப்பராக இருக்குதா? எலுமிச்சை பழம் சட்டை செம்மையாக இருக்குதா? எல்லாமே தான் நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. நல்லா மசாலா நல்லா மீனுக்கு நல்லா வந்து இதாக இருக்குது. உப்பு கணக்காக இருக்குதுங்க மக்களே. ஏதோ ஒரு முள்ளு தான் இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே அல்லாக்கா வருதுங்க பீஸு. ஆஹா வைக்கிறேன். இந்த பெரிய முள் ஏதோ உதாருங்க. ரொம்ப ரொம்ப ரேருங்க மக்களே. முள்ளு தான் ஏதோ ஒரு முள்ளு தான் இருக்குது. அதெல்லாம் வளர்ப்பேன் செய்ய. அந்த முள்ளு கூட இல்லையா? இந்த சாமி ஏன்டா திங்க கூடாது? இந்தாடா யாயா அப்படியே எடுத்தோம்னு சும்மா அப்படியே பவுனாட்ட வருதுங்க. ஆஹா ரொம்ப நாள் தாசை ஒரு மீன் பிடிச்சது சுடுத்திங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கிட்டு நிறைவேறியது. நல்ல வேலை மக்களே. நான் முதல்ல மசாலா வறுத்தது பரவாயில்ல. இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்துருக்காது. மசாலா வறுத்தங்காட்டி சூப்பராக வந்துருச்சு. இதை எடுத்தாச்சு. அப்படியே தலை எடுத்தாச்சா? பாருங்க. ஆஹா தெலாச்சோலையா? தலை பீஸு.